ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வராகி அம்மா உனக்காகவே ஆசீர்வதித்து இந்த குங்குமத்தை கொண்டு வந்துள்ளேன். என் மடியில் இருக்கும் குங்குமத்தை நீ தொட்டதாலேயே உன் மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களும் இப்போது அழகாய் நிறைவேறப் போகிறது. ஆசைப்படுவது எதுவுமே நடக்கவில்லையே என வருத்தப்பட்டு எல்லாவற்றையும் ரசிப்பதோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டுமோ? நாம் நினைத்தது எதுவுமே நடக்காதோ, நாம் ஆசைப்பட்டது கிடைக்காதோ என வருந்திக் கொண்டே இருந்தாயல்லவா? இதோ உன் வருத்தத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கவும், நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து அடைக்கலம் சேர்க்கவும் தான் உன் வராகி அம்மா நான் வந்துள்ளேன். யார் தடுத்தாலும், உனக்கு கிடைக்க வேண்டியதை யார் தடுத்து சிக்கல்களை உருவாக்கினாலும் அத்தனையை மீறி உனக்கானதை நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். இன்று இரவோடு இரவாகவே உனக்கான நல்லது உன் வீட்டிலும் வாழ்விலும் நடக்கத்தான் போகிறது. நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உனக்காக நீ ஆசைப்பட்டதை உன் கைகளிலேயே ஒப்படைக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. தனியாக இருக்கிறேனே என கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். தனியாக இருந்தாலும் பரவாயில்லை, போலியான உறவுகள் அருகில் இருப்பதுதான் ஆபத்து. நல்ல வேளை போலியான உறவுகள் யாரும் இல்லை என மனதிற்குள் சந்தோஷப்படு. இப்போது இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் அவரவர்கள் சுயநலத்தை மட்டுமே பெரிதாக நினைக்கக்கூடிய போலியானவர்களாகத்தானே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உறவுகள் உனக்கு அருகில் இருந்தால் என்ன, தூரத்தில் இருந்தால் என்ன? யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் உன் வராகி அம்மா என்னை நம்பி உனது வேலைகளை செய். உன் வாழ்க்கை அழகானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அற்புதமானதாகவும் மாறுவதற்காகத்தான் இந்த குங்குமத்தை உனக்காக கொண்டு வந்துள்ளேன். நீ நினைத்த விஷயங்களில் இப்போது உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. மங்களகரமான நல்ல காரியங்களை உன் வீட்டிலும் வாழ்க்கையிலும் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படிதான் நடக்கப் போகிறது. இனி நீ பேசக்கூடிய மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இரு. ஏனெனில் மொழிகள் 1000 இருந்தாலும் கூட மௌனம் மட்டுமே அழகாய் பேசக்கூடிய வார்த்தைகள் என்பதை உணர்ந்து கொள். நீ மௌனத்தோடு இருந்தால் அது யாரையும் புண்படுத்தவும் செய்யாது, யாருக்குள்ளும் பிரச்சனைகளையும் உண்டாக்காது என்பதை உணர்ந்து கொண்டு முடிந்த அளவுக்கு மௌனத்தோடு மற்றவர்களிடம் பேச பழகிக்கொள். மௌனமாய் நீ இருந்தாலே உனக்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்கப்படும் என் செல்லமே. அதையும் தாண்டி யாராவது உனக்கு மரியாதை தரவில்லை என்றாலோ, அல்லது உனக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை குறைத்து கொள்கிறார்கள் என்றாலோ, நீயாகவே அவ்விடத்திலிருந்தும் அவர்களிடத்திலிருந்தும் விலகி நின்றுவிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது. எதையெல்லாம் வேண்டும் வேண்டுமென நீ பிடிவாதமாக இருந்தாயோ, கடைசியில் அதையெல்லாம் வேண்டாம் என்று உன் வாயாலேயே சொல்ல வைக்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை உருவாக்கும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நான் நினைத்ததை அடைந்தே தீருவேன். எவ்வளவு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வந்தாலுமே கூட நான் நினைத்ததை எனக்கு நடத்தே ஆக வேண்டும், என் வராகி அம்மா எனக்கு துணை செய்ய வேண்டும் என நீ நம்பிக்கையோடு இருந்தால் உனக்காக நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என் செல்லமே. இந்த உலகில் நீ திருந்தி வாழக்கூடிய அளவிற்கு கெட்ட பிள்ளையும் கிடையாது. உன்னை திருத்தக்கூடிய அளவிற்கு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் மனிதர்களும் நல்லவர்களும் கிடையாது. யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், என் அன்பு பிள்ளையான நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் உயர்வாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை நீயே வருத்தி கொள்ளாமல் உனக்குள் நன்மைகளை பெறுவதற்கான வேலைகளை செய்யப்பார். யார் என்ன நினைத்தாலும் நினைத்து விட்டு போகட்டும். அவர்களையும் அவர்கள் செயல்களையும் அவர்கள் வார்த்தைகளையும் நினைத்து நீ மனக்குழப்பமோ கஷ்டமோ அடைய வேண்டாம் என் செல்லமே. மற்றவர்களுக்காக நீ வாழ ஆரம்பித்து விட்டால் அது உனக்கு வருத்தத்திலும் கஷ்டத்திலும் தான் முடியும். உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் வாழப்பார். உன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் நீ மத்தியில் நீ அப்படியும் இருந்து விடக்கூடாது. அமைதியை மட்டும் உனது ஆயுதமாக வைத்துக்கொள். எது நியாயமோ எது நேர்மையோ அது ஜெயிக்கும் என அதன் பாட்டுக்கு அதை விட்டுவிட்டு உன் வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து கொண்டிரு. நீ வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று தானே எதிர்பார்க்கிறாய்? மகிழ்ச்சி என்பது உன்னுடனும் உன் மனதோடு மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாகத்தானே உனக்கு கஷ்டம் வருகிறது. அப்படி என்றால் மகிழ்ச்சியும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களோடு தொடர்புடையது என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் வேலைகளை செய்யப்பார். அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். இந்த உலகில் வெற்றி பெற்று சந்தோஷமாய் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் நிச்சயம் அவமானப்பட்டிருப்பார்கள். ஒரு சில வருத்தங்களையும் துன்ப நிகழ்வுகளையும் அனுபவமாக கூட பெற்றிருப்பார்கள் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. அப்படிப்பட்ட அவமானமோ அனுபவமோ உனக்கு கிடைத்தால் அந்த போதனையை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு. நீ யார் என்பதை உனக்கே புரிய வைக்கக்கூடிய ஆயுதமாக நிச்சயம் அவமானம் இருக்கும். நீ அவமானப்படுவதின் மூலமாக உன்னை மற்றவர்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள்,
எந்த அளவிற்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்கள் என்பதை கூட நீ புரிந்து கொள்ளலாம் அல்லவா? தவறு செய்வதற்கு வசதியும் வாய்ப்பும் இருந்தும் கூட தவறு செய்யாதவன்தான் உண்மையான உத்தமன். ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைத்திருக்காது, அதனால் அவர்கள் தவறு செய்யாமல் நேர்மையாக வாழ்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பேரும் புகழும் அடைவது பெரிது கிடையாது. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தும் கூட நீ தவறான வழியில் போக யோசிக்கவில்லை. உன் வராகி அம்மா என்னை நினைக்க மறக்கவும் இல்லை, என்னை நினைக்க மாட்டேன் என மறுக்கவும் இல்லை, என் மீது நீ கோபப்படவும் இல்லை. என்ன நடந்தாலும் நான் சரி செய்வேன் என நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா? இதோ உன் வாழ்க்கையை மிகவும் பெருமிதமாக நீ வாழும்படி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் இப்போது வந்துள்ளேன். என் மடியில் இருக்கும் இந்த குங்குமமானது உன் மனதிற்கு மகிழ்வையும் மங்களகரமான நல்ல விஷயங்களையும் வெகு சீக்கிரமாகவே நடத்தி கொடுக்கும். சொந்தங்கள் 100 இருந்தாலும் கஷ்டம் வரும்போதுதானே தெரியும் அந்த 100 பேரில் எத்தனை பேர் உண்மையானவர்கள் என்று. ஒருவர் உனக்காக நின்றால் கூட அது பெரிய விஷயம் என் செல்லமே. மனிதர்களை புரிந்து கொள். அவர்கள் சூழ்நிலையையும் வாழ்க்கையையும் அவர்கள் நடத்தையும் சொல்லையும் செயலையும் பேச்சையும் புரிந்து கொள். நீ நிச்சயமாக ஒருபோதும் யாரிடமும் தோற்று போக மாட்டாய். புதிதாய் ஒன்று கிடைக்கப் போகிறதே என நினைத்து பழகியதை தூக்கி போடவும் வேண்டாம், பழகிய உறவுகளை வெறுத்து விடவும் வேண்டாம். ஏனெனில் புதிதாய் வரப்போவது உனக்கு நல்வழியை காட்டுமா அல்லது மனவழியை கொடுக்குமா என்பதை புரிந்து கொண்டு அப்புறம் பார்த்து கொள்ளலாம். இழந்து விட்டால் அதை மீண்டும் பெறுவது கஷ்டம். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. எந்த உறவையும் துச்சமாக நினைத்து தூக்கி போட்டு விடாதே. எல்லா மனிதர்களும் உனக்கு அவசியம். எல்லா உறவுகளும் உனக்கு ஒரு வாழ்வில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நிச்சயம் நல்லது செய்வார்கள் என்பதை நம்பு. உன்னுடைய காயங்களுக்கு மருந்தாக கண்ணீர் அம்மா நானும் இருக்கிறேன் என்பதை மனதிற்குள் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு உன் வேலைகளை செய்ய தொடங்கு. உன்னுடைய எல்லா காயங்களுக்கும் மருந்தாக உன் வராகியம்மா நான் இருந்து உன் மன கஷ்டங்களையெல்லாம் நீ மறக்கக்கூடிய வகையில் உனக்கான சந்தோஷங்களை வாரி வழங்க வந்துள்ளேன். மற்றவர்களை பாராட்டும் போது அவர்களின் மனமும் உள்ளமும் எப்படி குளிர்கிறதோ அதே போல உன்னுடையும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவில் நல்ல செயல்களை செய்யப்பார். உன் மனதில் உள்ள பொறாமை குணம் தானாகவே அழிந்து போய் எப்போதும் புத்துணர்ச்சியோடு ஏதாவது ஒரு வேலையை செய்யும்படி பார்த்துக்கொள்ளேன் செல்லமே. இனி எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடப்பதற்கு உனக்கு உறுதுணையாய் உன் வராகியம்மா நான் இருப்பேன். போராடி கொண்டே வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் கிடையாது. வாழ்க்கை என்பது அழகிய பூக்களை கொண்டிருக்கும் அழகிய பூங்காவனம் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு கிடைத்த சின்ன சின்ன விஷயங்களையும் கூட ரசித்து வாழ ஆரம்பி. நிச்சயம் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். போராட்டங்களே இருந்தாலும் கூட உன் வாழ்க்கை போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும்படி நான் செய்வேன். உன் எதிர்பார்ப்புகளை ஒருபோதும் ஏமாற்றமாக்க மாட்டேன். நீ என்னிடம் ஆசையாய் கேட்டதும் விரும்பி வேண்டி கேட்டதும் எல்லாமே இப்போது உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. அரசியலை போல வாழ்க்கையிலும் பல எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு ஏமாந்து கொண்டே இருக்காதே. எல்லா ஏமாற்றங்களுக்கும் நான் ஒரு முற்று வைத்ததை நடத்துவேன். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.